ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாய் இணைந்து நாங்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள அதற்கு முன்னதாகவே தயாரிப்பில் சிலுவை பாதையிலே நாங்கள் முழுமையாய் கலந்து கொண்டு இந்த திருப்பலியில் உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாங்கள் எல்லோரும் இதோ முன்னிலையிலே முழந்தாள் படியிட்டு எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகளுக்காக நாங்கள் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்றிருந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் நீரே மாற்றி ஒருவன் உனக்கு எதிராக தவறு செய்கிற பொழுது, குற்றம் செய்கிற பொழுது, பாவம் செய்கிற பொழுது 7 முறை 70 முறை நீ அவனை மன்னி என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், எங்களது வாழ்வினால் நாங்கள் உமக்கு எதிராக வாழ்ந்த வாழ்வு முறை எல்லாவற்றிற்குமாக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை நீர் மன்னிப்பீராக. உமது திரு ரத்த தலங்களை கழுவீராக. ஆண்டவரே, எனக்காகவும் இந்த உலகிலே வாழுகிற ஒவ்வொரு உமது அன்பு பிள்ளைக்காகவும் எங்கள் பாவங்களுக்காக சிலுவை சுமந்தீரே. எங்கள் பாவங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு அவமானங்களை தாங்கி சிலுவையில் நீர் உயிர் விட்டு அடக்கம் செய்யப்பட்டீரே. 3ஆம் நாள் உயிர் தெழுந்து ஆண்டவரே, நாங்களும் இனி பாவம் செய்யாமல் உமது அருள் உதவியை பெற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் உமக்கே அன்புள்ள பிள்ளைகளாய் உம் வார்த்தைகளின்படி, கட்டளைகளின்படி வாழ்ந்து உம் சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தார். இந்த நாளிலும் கூட இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, உமது மன்னிப்பு எங்களுக்கு நிறைய கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது ஆற்றலும், உமது வல்லமையும், உமது பலமும், உமது அருளும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் பாவத்தை விட்டுவிட, பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற நாங்கள் எழுந்து நடக்க, நாங்கள் உமது அன்பு பாதையில் வழி நடக்க எங்களுக்கு உமது அருளை நிறைவாய் பொழிந்தருள். ஆண்டவரே, பல வேளைகளிலே நாங்கள் உலக போக்குகள், நாங்கள் உம் வார்த்தையின்படி வழி நடக்காமல் எங்களது விருப்பப்படி நாங்கள் வாழ்ந்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் விருப்பம் அன்று, உமது விருப்பப்படியே நாங்கள் வாழ எங்களுக்கு உமது ஆசீர்வாதத்தை தார். ஆண்டவரே, நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்து உம்மை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே அந்த பாவங்களுக்காக மனம் வருந்தி விட்டு விடுவதற்காய் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். எங்களது முயற்சியில் நீர் தூயாவின் கொடைகள், வரங்கள், கனிகளை தந்து நாங்கள் அந்த பாவங்களை முற்றிலுமாய் விட்டுவிட, வீழ்ந்து கிடக்கிற நாங்கள் எழுந்து உம் பின்னால் நடந்து வர உமது அருளை பெற்றுக்கொள்ள உமது ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தார். ஆண்டவரே, உமது திரு ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவுவதாய் நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம். எங்கள் பாவங்கள், நோய்கள், எங்களது கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கடத்தல்கள், வேதனைகள், உள்மன காயங்கள், உளவியல் பிரச்சனைகள், தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், தீய வாழ்வு முறைகள், எங்கள் விருப்பப்படி நாங்கள் வாழ்ந்து சுயநலம், போட்டி, பொறாமை, பழி வாங்குகிற எண்ணங்கள், இவை யாவற்றிலுமிருந்து எங்களை விடுவீர். ஆண்டவரே, நாங்கள் எந்நாளும் பிறர் நலத்தோடு வாழவும், ஏழை எளியவர்கள், அனாதைகள், ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யவும், நாங்கள் ஜெபம், தவம், நற்செயல்களில் முழுமையாய் ஈடுபட்டு உமது அருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தார். ஆண்டவரே, நாங்கள் மேற்கொள்ளுகிற ஜெபம், இந்த சிலுவை பாதை, இப்பொழுது நாங்கள் பங்கு பெறுகிற இந்த திருப்பலி, இந்த கல்வாரி பலி, உமது திருவுடலை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாய் எங்களை மாற்றட்டும். எங்கள் பாவங்களை மன்னிக்கட்டும். எங்கள் தேவைகளை நிறைவை தரட்டும். எங்களது விசுவாச ஆன்மீக வாழ்விலே வளர்ச்சியை தரட்டும். நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாய் எந்நாளும் வாழ உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தருவதற்காய், மன்னிப்பதற்காய், ஆண்டவரே, நீர் எங்களை அரவணைத்துக் கொள்வதற்காய், எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உமது அன்பு பிள்ளைகளாய் என்றும் வாழ உமது ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும்.